ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்முடைய ஆத்துமா காத்து இருக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளில் காத்திருக்கிற காரியத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உன் ஆத்துமா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது, உன் ஆத்துமா எப்படி தேவனுக்குள்ளாய் காத்திருக்கிறது, அதற்குரிய பிரதிபலனை இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்துவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆத்துமா தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உமக்காய் காத்திருக்கிறது என்று சொல்லி தாவீது சொன்னது போல உங்களுடைய ஆத்துமா எவ்வளவாய் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறதோ அவ்வளவாயுடைய உங்களுடைய சுக வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்வை செழிக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்வுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல போகிறீங்க. இந்த நாட்களில் உங்கள் மேலே நீதியின் சூரியனை அவர் உதிக்க செய்வார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த செட்டையின் நிழலிலே உங்களை மறைத்து அவர் இந்த நாளிலே ஒரு செழிப்பை கொடுத்து இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கொளுத்த கன்றுகளைப் போல வளரும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளிலும் நீங்கள் எந்த காரியத்தில் செழிப்பு வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அதிக நேரம் காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுகிறவர்களாக, அந்த ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு மகிமையை பெற்றுக்கொள்கிறவர்களாக தேவனுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் உங்கள் பிள்ளைங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இவருடைய ஆத்துமா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதோ அப்படியா இவருடைய இருதயம் ஆண்டவரை வாழ்கிறதோ அதிலே ஒரு செழிப்பை, இவர்கள் சுக வாழ்வை காணும்படியான காரியத்தை நீ உன்னத்திலிருந்து செய்து கனப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, உங்கள் கரத்தின் கிரியிலிருந்து எல்லாம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் உன் ஆலோசனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்று சொன்னது போல இவருடைய மன விருப்பத்தை அறிந்து அந்த ஆலோசனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களை கனப்படுத்தப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.